ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு பெங்களூரில் செம மழைங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியும், ஓ இவ்வளோ மழை விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சைலண்ட்டாக போயிடுச்சு. சரி காலையில் போயிட்டு பார்க்கலாம் கார்டனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூக்கள் துள்ளி குதிச்சிட்டு இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறையவே பூக்கள் இருந்துச்சு. சரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு போட்டிருக்கேன் நான். வீடியோ பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. மார்னிங் க்ளோரிங்க, அதோட கலரை பார்க்கணும், அவ்வளோ அழகாக இருக்குது. காமிக்கிற பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது மேரிகோல்டு, எனக்கு பிடிச்ச கலர். இது எல்லோவும் ரெட்டும் சேர்ந்த கலரு. இங்கே பாருங்கள் மார்னிங் க்ளோரி. இதுக்கு பேர் எதுக்கு மார்னிங் க்ளோரின்னா, காலையில் பூத்துட்டு காலையில் மத்தியானத்துக்குள்ளே அப்படியே சுருங்கிடும். இது ஈவினிங் வரைக்கும் கூட இருக்காது. ஒரு 3 or 4 o'clock எல்லாம் பார்த்தா அதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே மூடிடும். நெக்ஸ்ட்டு இது தலியாங்க. மலைக்கு எல்லாமே கீழே தனையை குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு. இந்த பூக்களெல்லாம் பார்த்து அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த காக்கடாங்க. இந்த காக்கடா இன்னொரு இந்த மேடமுங்க. இந்த மேடம் பார்த்தீங்களா, இந்த 15 நாளாக நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்கு. இது ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா பூக்கள் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். சரி நானும் விட்டுட்டேன், எந்த ஃபர்டிலைசரும் கொடுக்க போக மாட்டேன் இதுக்கு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த ரெட் ரோஸுங்க. இது நல்லா பெருசாக வரும், பட் இப்போ என்னவோ தெரியல குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச காக்கடாங்க. இது ஒரு ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது பூக்கிறதுக்கு. ஃபெப்ரவரி வரைக்கும் முடிகிற வரைக்கும் பூக்கள் கொடுத்துட்டே இருக்குங்க. நீங்கள் வேணான்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம் காக்கடா. யாருக்காச்சும் எனக்கு டெய்லி சாமிக்கு இல்லை எனக்கு வேணும் பூ அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காக்கடாவை நான் வளர்க்கலாம். அது ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் காக்கடாவும். நீங்கள் ட்ரிம் எல்லாம் பண்ணிவிட வேணாம், அதுவாகவே நல்லா வளரும். அதுக்கப்புறமா இதெல்லாம் விதைகள் எல்லாம் போட்டது இல்லைங்க, அதாவே வந்தது இந்த பால்சம்னு சொல்கிறது. அது விதைகள் அதுவே உடஞ்சி அதுவே விழுந்து வந்துடும். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வாங்க, நம்ம ஹைபிஸ்கஸ் செக்ஷன் பக்கம் போனால் இங்கே பாருங்கள் யார் வந்திருக்காங்கன்னு. டபுள் லேயர் செம்பகப்பூ ஹைபிஸ்கஸ். அதுக்கப்புறமா இது ரொம்ப நாள் கழித்து இப்போ வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 1.5 years ஆயிடுச்சு இந்த செடி வாங்கி. இந்த செடியெல்லாம் நான் விஜேஆரில் தான் வாங்கினேன். 200 rupeesக்கு 10 வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ எங்கேயாச்சும் இருந்தால் நான் போடுறேன். இந்த ஹைபிஸ்கஸ்லாம் பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக மழை போன பிறகு பார்த்தா அவ்வளோ ஒரு பூக்களெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இது மெக்சிகன் பென்டோனியாங்க. இதெல்லாம் என்னோடய இன்டோர் கலெக்ஷன்ஸு. இன்றைக்கி மாடி ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன் நான். இந்த பக்கம் பார்க்கலாம் ரோஸ் செக்ஷன். இதெல்லாம் ரோஸ் செக்ஷன்லேயும் அதே மாதிரி தான், எல்லாமே மலைக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்மளுடைய ஃபேரி ரோஸ் அப்பப்போ பூக்கள்லாம் கட் பண்ணிவிடுவேன். அது ரொம்ப வெயிட் தாங்காமல் குனிஞ்சிடும், கீழே செடியே உடஞ்சிடும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் புதுசாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.